இதே நேரம் மிக முக்கியமாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நுவரெலியாவில் ஒரு முக்கியமான கூட்டத்தினை நடத்தியிருந்தார். அங்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் குறித்து கண்டறிவதும் அதே நேரத்தில் அதிகாரிகளுக்கான ஆலோசனைகளையும் உத்தரவுகளையும் வழங்குவதே இந்த கூட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாக அமைந்திருந்தது. அந்த வகையில் நுவரெலியாவில் காய்கறி விநியோகத்தில் பாதிப்பு இருக்கிறதா என்பது பற்றியும் கேட்டறியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நுவரெலியாவில் காய்கறி விநியோகத்தில் பாதிப்பில்லை என்று ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற கருத்துக்களை மையப்படுத்தி இந்த செய்திகள் இவ்வாறு வெளியாகின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி விநியோகத்தில் பற்றாக்குறை இல்லை என்றும் எனினும் நாளாந்த கேள்வியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள அதேவேளை காய்கறி அறுவடை சுமார் 25% குறைவடைந்துள்ளதாக துறைசார் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள். தித்வா புயலால் நுவரெலியா மாவட்டத்தில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து ஆராய்வதற்கு ஜனாதிபதி இந்த விஜயத்தினை இவ்வாறு மேற்கொண்டிருக்கிறார். எனவே அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதியினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் 1421 ஹெக்டேர் காய்கறி பரிச்சைகள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். பயிர்கள் சேதமடைந்தால் நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடை சுமார் 25% குறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்டத்துக்கு நாளாந்த காய்கறி விநியோகத்தை மேற்கொள்ள முடிந்துள்ள போதும் நாளாந்த கேள்வியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் இதன்போது தெரிவித்திருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் பரப்பப்படும் தவறான செய்தியே இதற்கு காரணம் என்றும் அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மிக முக்கியமாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்ததோடு எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். இதே நேரத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் நீர்ப்பாசன கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பிலும் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். சீரற்ற காலநிலையால் கொத்மலை நீர்த்தேக்கம் தொடர்பாக நாட்டில் பரவலாக பேசப்படும் கருத்துக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கேட்டறிந்திருக்கிறார். கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு கடந்த 27ஆம் தேதி வரலாற்றில் மிக அதிக அளவு நீர் கிடைத்ததாகவும் கொத்மலை அணையை பாதுகாக்கும் நோக்கில் வலிமையான முறைப்படி அறிவியல் பூர்வமாக வான்கதவுகள் திறக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் 4700 ஏக்கர் நெல்வயல்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதில் 500 ஏக்கர் வயல் நிலங்கள் தவிர ஏனைய நெல்வயல் நிலங்களில் பெரும்பாகத்தில் பரிச்சையை மேற்கொள்ள முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமைக்கான காரணங்கள் குறித்து இதன்போது ஜனாதிபதி ஆராய்ந்திருக்கிறார். சட்டவிரோத கட்டடங்கள் கால்வாய்கள் குறுகியதாக மாறியிருப்பது மற்றும் கிரகரி வாவியின் மதகை அகலமாக்காமை என்பனவே இதற்கு காரணமாக அமைந்ததாக அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதற்கு தீர்வாக கிரகரி வாவியின் கண்காணிப்பு மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு ஒப்படைக்கவும் பொருளாதார செயற்பாடுகளை நகர சபையின் கீழ் மேற்கொள்ளும் நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கிறார். நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள் வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இவ்வாண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் இதன்போது ஜனாதிபதி தெரிவித்தார். தித்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கும் காலம் தொடர்பில் ஆராயப்பட்ட போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வீதிகள் தொடர்பில் அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி இது தொடர்பாக அறிக்கையை வழங்குமாறு அதிகாரிகளை கோரியிருக்கிறார். நுவரெலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளாக இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. எனவே மிக பிரதானமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான விஜயத்தினை ஜனாதிபதி மேற்கொண்டு வருகிற நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுரம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இப்பொழுது அதற்கு முன்பதாக கண்டி மாவட்டம் அதிகளவு பாதிப்பை சந்தித்திருந்தது. அந்த மாவட்டத்திற்கும் சென்று ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதியினால் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இப்போது நுவரெலியாவில் ஜனாதிபதியினுடைய விஜயம் அமைந்திருந்ததோடு அங்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தெளிவூட்டல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையினுடைய முன்னேற்றங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மண்சரிவு பகுதிக்கும் ஜனாதிபதி சென்று அங்கு இருக்கிற மக்களை சென்று பார்வையிட்டிருக்கிறார் என்பதான தகவல்கள் தரப்படுகின்றன. அதிலும் பிரதானமாக நுவரெலியா மாவட்டத்தில் வெளிமடை ரேந்தபுலவில் இடம்பெற்ற மண்சரிவில் பெருமளவானோர் உயிரிழந்திருக்கிற நிலையில் நேற்று திங்கட்கிழமை நுவரெலியா மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தொடர்ந்து மண்சரிவு இடம்பெற்ற குறித்த பகுதிக்கு சென்று அந்த பிரதேசத்தை ஜனாதிபதி பார்வையிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது அந்த மண்சரிவில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து அவர் இவ்வாறு
கலந்துரையாடி இருக்கிறார். எனவே ஜனாதிபதியினுடைய இந்த விஜயத்தோடு சேர்த்து கண்டி நுவரெலியா மாவட்டங்களில் தான் அதிக பாதிப்பு இருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் டிட்வா புயலுடன் உருவான சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 635 உயர்வடைந்திருக்கிற நிலையில் காணாமல் போனோரின் எண்ணிக்கை 192 காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் நேற்று திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட பாதிப்புரங்கள் தொடர்பான புள்ளிவிவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது.